நம் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நமது பச்சைக்கிளி சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவையும் அன்பையும் அளித்து வரும் நம் இனிய சொந்த பந்தங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ராக் ஸ்டார். உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டுல எல்லாரும் வளமோடும் செல்வ செழிப்போடும் சந்தோஷமாகவும் வாழ ராக் ஸ்டாரோடைய அன்பு வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் உங்க பரட்ட பட்டாபி. உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்பவும் நலமாக வாழ இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் எப்பவுமே ஹாப்பியா இருங்க. நான் உங்க வனமோகினி. உங்க ஆதரவை எப்பவும் பச்சைக்கிளி சேனலுக்கு தொடர்ந்து தருமாறும் எல்லார்கிட்டயும் கேட்டுக்கிடுவோம். இல்ல ராக் ஸ்டார், எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்து சொல்லியாச்சு. இனிமே கதைக்குள்ள போமா? போயிடுவோம். என்னம்மா பாத்துக்கிட்டே இருக்க? போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா. மாப்பிள்ளை பொண்ணும் எம்பிட்டு நேரமா நிக்கிறாங்க. எடுத்துட்டு வரனே. அவ செல்வமணி கல்யாணம் முடிச்சிட்டு வந்திருக்கா பாத்தியா? பொண்ணு மாப்பிள்ளையுமா நிக்கறாங்களா? ஆரத்தி கட்சி எடுத்துட்டு வரணும்ல. ஆரத்தி பாத்தியால எப்படி தனலட்சுமி அக்காவை ஏமாத்தி விட்டாங்களே. ஆமால, நான் நேத்தே சொன்னேன்ல ஹாஸ்பிடல்ல போய் பாருங்க அப்படின்னு. அதுக்குள்ளேயும் கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்திருக்கா பாத்தியா? எவ்வளவு கொழுப்படுக்கு. இங்க வாங்க பாத்துக்கிட்டு வர இருக்கறா. வாங்க போய் நாலு கேள்வி கேட்போம். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம். எல்லாம் தான் முடிஞ்சு போச்சுல. இனி கேட்கறதுக்கு என்ன இருக்கு? போதுமாட்டி. நான் அவனை நீ நம்பினதுக்கு ஒன்னு நடுத்தருல நிப்பாட்டிட்டு எப்படி பாவம் அவளை கெட்டிக்கிட்டான் பாத்தியா? இதுக்கு தான் தலைபாட அடிச்சுக்கிட்டேன். வேண்டாம் வேண்டான்னு கேட்டியா? அந்த மல்லிகா நல்லவ மாதிரி எனக்கு வாக்கு கொடுத்தாலே. இன்னைக்கு என்னாச்சு? ஆச்சு, நீ விட்டாலும் நாங்க விட மாட்டோம். எங்களுக்கு ரத்தம் எல்லாம் கொதிக்கிட்டு தெரியுமா? அவன் அப்படி பண்ணிருக்கவே கூடாது. இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு கேட்கணுமா இல்லையான்னு பாடு. முடிஞ்சு போச்சுலே. இனிமே கேட்டு என்ன நடக்க போகுது? நட்ட நடுத்தெருல நிக்கிறது ஏமாவா தானே? அவன் மாமா மவளை கல்யாணம் முடிச்சிட்டு வந்துட்டான்ல. அவ என் பொண்ணை ஏமாத்திட்டான். என் பொண்ணு கூட பழகினதெல்லாம் எல்லாம் நம்பிக்கை துரோகம். என் பொண்ணுக்கு இந்த ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது. எடி உள்ள வா. இதுக்கு மேலேயும் நீ இங்க நிக்கணுமா? எடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், உள்ள வர போறியா இல்லையா? இங்க பாரு, பட்ட பாடலாம் போதும். இதுக்கு மேலேயும் நீ அவனை நம்பி நாசமா போகாத. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல. அவ கழுத்துல தாலியை கட்டிட்டு வந்துட்டான். இனி நீ நின்னு நியாயம் கேட்க போறியா? அம்மா, என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டான். நான் அவனை ரொம்ப நம்பினேன். இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலம்மா. அவன் ஏமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணினா? அதுக்கு அந்த மனிதா வந்து ஏதாவது காரணம் சொல்லுவா. இங்க பாரு, யாரு காரணத்தையும் நாம கேட்க வேண்டாம். மரியாதையா உள்ள வா. பங்குச்சாச்சி சொல்லுச்சுல, இப்ப உள்ள போறியா இல்லையா? நீ உள்ள போ. போய் செல்வமணி, உனக்கே இது நியாயமா படுதா? நீ பண்ணது தப்புன்னு உனக்கு தோணல? தனலட்சுமி அக்காவை ஏமாத்தி புட்டியே. நீ எல்லாம் ஒரு மனுஷன். உன்கிட்ட பேசுறதே தப்பு. இல்ல, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம ஏமல என்ன போட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்க? என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. தனலட்சுமியை தவிர என் மனசுல வேற யாரும் இல்ல. அவளைதான் கட்டிக்கணும்ட்டு இருந்தேன். ஆனா அதுக்குள்ளயும் இங்க நிலைமை தலைகீழா மாறிட்டு சாவ போறான்னு அவ கழுத்துல என்ன வலுக்கட்டாயமா தாலி கட்ட வச்சுட்டாங்க. என்ன புரிஞ்சுக்கோங்கடா. இல்ல, என் நிலைமைய புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொன்னாலும் இது சரியில்லைதான். ஆனா அங்க இருந்த சூழ்நிலை என்னை எந்த அளவுக்கு அடிமையாக்கிட்டு தெரியுமா? எங்க அம்மால இருந்து எல்லாரும் தற்கொலை பண்ணிக்குவேன்னு என்ன மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்கு அந்த நேரத்துல வேற வழி தெரியல.
எங்க தனலட்சுமி அக்காக்கு எப்படிப்பட்ட மாப்பிளைய நாங்க தாட போடணும் நீ பொறுத்திருந்து பாரு. எங்க தனலட்சுமி அக்காக்கு சூப்பர் மாப்பிளை கிடைக்கும். அன்னைக்கு உன் முகத்தை எங்க கொண்டு வச்சுக்குவனே நாங்க பாக்குறோம். வாடா போவோம். ஏண்டா என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என் மனசுல தனலட்சுமி தான் இருக்கான்னு அவளுக்கு நல்லா புரியும். ஆனா உங்களுக்கு அது புரியாது. நான் இப்படி ஒரு காரியத்தை விரும்பி பண்ணியிருப்பேனா? என்னால என்ன செய்ய முடியும்? இப்ப அழுது என்னடி பிரயோஜனம்? அன்னைக்கே உன் அப்பன் தலைபாடா அடிச்சுக்கிட்டான். நான் பெரிய திமிர்ல மல்லிகா வாக்கு கொடுத்துருக்கா அப்படி இப்படின்னு அந்த ஆளை வந்து பாருன்னு பேசினேன். இன்னைக்கு அந்த ஆளுக்கு என்ன பதில் சொல்லுவனோ தெரியல. என்ன உண்டு இல்லைன்னு அக்க போறாரு. என் ஈரக்கொலையே நடுக்குதுடி. நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே. பேதில ஓவா இப்படி நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டானே. எக்கா என்னக்கா இந்த பயிலுவ வந்து சொன்ன பிறகுதான் எனக்கு விஷயமே தெரியும். மல்லிகா அக்கா சொல்லாம கொள்ளாம மவளுக்கு கல்யாணம் முடிச்சிட்டாலாமே. இங்க பாரு பவளவல்லி, என் மவ நிலைமைய பாரு. என் மவளை நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டா அந்த மல்லிகா. அவ மவனுக்கு ஆஸ்பத்திரியில வச்சு காதும் காதும் வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்சு கூட்டிட்டு வந்துட்டா. என் மவதான் இப்ப சங்கடப்பட்டு உட்கார்ந்து இருக்கா. என்ன செய்யனே தெரியல. இந்த ஆளுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சா என்ன கொலையே பண்ணிருவாரு. அம்மா செத்த நேரம் சும்மா இருக்கியா? நொய்ய நொய்ய நொய்யுங்காத. ஏமா ஏன் இப்படி இருக்க? அவன் கல்யாணம் முடிச்சு வந்துட்டான். அதுக்கு இப்ப என்ன பண்ணணுங்கிற? நானும் போய் எங்கேயாவது ஆறு கொலன்னு விழுந்து சாக சொல்றியா? அவனை நம்பினேன், அவன் என்ன ஏமாத்திட்டான். அதுக்கு என்ன செய்ய சொல்ற? முக்குல உட்காந்து அழ சொல்றியா? ஏடி எப்படி பேசுறானே? என் மனசு கலங்கி நிக்கி. இவன் என்னன்னா இப்படி பேசிட்டு இருக்கா? என்ன எப்படிமா பேச சொல்ற? எப்படி பேச சொல்ற? அவன் ஓடி போயிட்டானே என்ன உட்காந்து அழ சொல்றியா? அவன் தான் கல்யாணம் முடிச்சுக்கிட்டால, முடிஞ்சு போச்சுல. இதோட தலை முடிக்கிட்டு நம்ம வழியை நம்ம பாப்போம். அதுக்காக என்னால மூலையில உட்காந்துலாம் அழுதுகிட்டு இருக்க முடியாது. அவனை நம்பினேன், அவனை விரும்பினேன். மறக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம பொழப்ப நம்ம பார்த்து தானே ஆகணும். அவ சொல்றதும் சரிதானக்கா. அவ தெளிவா இருக்கா. நீ கவலைப்படாத, அவ நார்மல் ஆயிருவா. இனி எதை பத்தியும் என்கிட்ட பேசாதம்மா. எனக்கு படிக்கணும், படிப்பை முடிக்கணும். அது மட்டும் தான் என் புத்தியில இருக்கு. யார பத்தியும் பேசாத. நம்பிக்கை துரோகம் பண்ணவனை பத்தி தயவு செஞ்சு இந்த வீட்டுல பேசாத. அக்கா அந்த பிள்ளை சொல்றது சரிதான். நடந்து முடிஞ்சத பேசிக்கிட்டே இருந்தா சரிப்படாது. இதோட எல்லாத்தையும் விட்டு ஒளி. நீ எல்லாத்தையும் மறந்துட்டு அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கோ. அவ இப்ப படிக்கட்டும். அவளை எந்த விதத்திலையும் பாதிக்கிற மாதிரி எதையும் சொல்லி தொந்தரவு படுத்தாத. நீ இத பேசிக்கிட்டே இருந்தா அவ மனசுதான் சங்கடப்படும். என்ன நிம்மதியா இருக்க விடுமா. என்ன படிக்க விடு. என் மனசுல வேற எந்த எண்ணமும் இல்ல. நான் கொஞ்ச நாள்ல எல்லாத்தையும் மறந்துடுவேன். என்ன நம்புமா. நான் உனக்கு ஏத்த மாதிரி நல்ல மகளா இருப்பேன். நீ சொல்றத கேட்டு நடப்பேன். என்ன மன்னிச்சிருமா. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் கொஞ்ச நேரம் படுக்கிறேம்மா. எனக்கு தலையெல்லாம் வலிக்குது. என்ன தூங்க விடு. அவளுக்கு அவ பேசுறத பார்த்தாலே சங்கடமா இருக்கு. ஏதாவது பண்ணிக்கிடுவாளாட்டி? அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டாக்கா. அவ தெளிவா இருக்கா. அவ தெளிவா பேசுறா. அவ படிச்சவ. அவ புரிஞ்சு நடந்துக்குவா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நாளடைவுல எல்லாம் சரியாயிரும். காதலிக்கிற எல்லாரும் காதலிச்சவனையா கட்டுறோம். இங்க பாரு, அத சொல்லி சொல்லி காட்டி அவ மனச சங்கடப்படுத்தாத. அவளை நிம்மதியா இருக்க விடு. மனசு ஆற மாட்டுக்கிட்டி. இந்த மல்லிகா இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. இதுக்கா அவ சூழ்நிலை என்னவோ அது அவ பக்கம் இருந்து பார்த்தாதான் தெரியும். எதையுமே பெருசுப்படுத்தாத. மனச ஆற போடு. காயம் எல்லாம் சரியாயிரும். கவலைப்படாத. சந்தோஷமா இரு. எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? என் மவ அவனை நம்பி நம்பி ஏமாந்து இன்னைக்கு கூடி குறுகி நிக்கிறா. என்னதான் இருந்தாலும் அவ ஆம்பளன்னு அவன் புத்திய காட்டிட்டான்ல. அக்கா நடந்து போனதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். தேவையில்லாம வருத்தப்படாத. புது வருஷத்துலேருந்து புது வாழ்க்கைய ஆரம்பி. உன் மகளுக்கு நல்ல வரன் அமையும். நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அந்த பிள்ளை தெளிவா இருக்கு. அவ எதை பத்தியும் கவலைப்படாம பாத்துக்க. அவளை சந்தோஷமா வச்சுக்க. இந்த வீட்டுல அந்த பேச்சை எடுக்காத. பேசுறது என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குடி. ஆனா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவளை கூட்டிட்டு கோயிலுக்காவது போலானா
இவ தூங்க போறேன்னு போயிட்டா. இடுக்கா எல்லாம் சரியாயிரும். சாயங்காலமா கூப்பிடு, கண்டிப்பா வருவா. சரி டி.